கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராயிருப்பீர்கள் அப்படின்ட்டு சொல்வார். சிநேகிதர்கள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கல. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன அப்படின்னா நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா அநேகருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு கோடிக்கணக்கான மக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நண்பர்களே கிடையாது. ஆனா அநேகர் என்ன விரும்புவாங்க அப்படின்னு சொன்னா, நண்பர்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. நண்பர்களுக்காக எதையாகிலும் அவங்க செய்யறதுக்கு முன் வருவாங்க. ஏன்னு சொன்னா, நண்பர்கள் அப்படின்ற போது அவங்க காட்டுகிற ஒரு அன்பு, அவங்க எந்த சூழ்நிலையில என்ன செய்வாங்க சொன்னா தன் நண்பனுக்காக நிற்பாங்க. ஆனா சில நண்பர்கள் இருக்கிறாங்க, எப்படின்னு சொன்னா அவங்களோட தேவைக்காக மாத்திரம் என்ன செய்வாங்க, நண்பர்களா இருப்பாங்க. ஒருவேளை பணம் தேவையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. நமக்கே தெரியல, கெட்டகுமாரன் கதையில அவர் தந்தைகிட்ட இருந்து எல்லா சொத்தும் வாங்கிட்டு போனப்ப அவர்கிட்ட நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. காசு குறைய எல்லா நண்பர்களும் அவர் என்ன செஞ்சாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். ஏன்னு சொன்னா, நண்பர்கள்ன்றது உண்மையான நண்பர்களா இருக்கிறது எல்லாருக்குமே அது கிடைக்காது. சிலருக்கான ரொம்ப உயிர் கொடுக்குற அளவு கூட என்ன இருக்கிறாங்க, நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நண்பனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய நட்பு, ஆண்டவருடைய அன்பை பத்தி ஆண்டுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவர் சொன்னதெல்லாம் நம்ம செய்யணும். ஒரு வேளையில மதர் தெரேசா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல பெரிய ஒரு காரியம் என்னது அப்படின்னா, அப்படியாவது பயமுறுத்துகிற காரியம் பாம் அல்லது போடுறதுலாம் இல்லை, ஒரு நண்பன் இல்லாதம இருக்கிறதே என்னது பெரிய ஒரு கொடுமையான காரியம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, அநேக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, யாராவது மட்டும் ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களா, யாராவது நம்மளோட கஷ்டத்தை கொஞ்சம் நின்று கேட்க மாட்டாங்களா, யாராவது எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அநேகர் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் உங்களையும் என்ன செஞ்சிருக்காரு, ரொம்ப கிருபையா நம்ம மேல இருந்து நமக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துட்டு வராங்க. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு நண்பனா இருக்கிறேன். அப்படி ஒரு நண்பனா யாரெல்லாம் அவர்கிட்ட போறோமோ, அவர்கிட்ட அவர் சொன்னபடியெல்லாம் செய்துட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மோடு கூட வைத்திருக்கிற உறவு என்ன செய்வாராம், தொடர்ந்து வைத்துக்கொள்ள ஆசையா இருக்கு. அப்படி ஒருவேளை உங்களுக்கு யாரும் நண்பர்கள் இல்லை அப்படின்னு மனசு சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவங்களை உங்களுக்கு ஆண்டவர் தராரு. நீங்க எல்லாருக்கும் தெரியும் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இராணுவத்துல தவறு செய்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அவரிடத்துல அனுப்புவாங்க. அப்ப இராணுவத்து அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கிட்ட அனுப்பும் பொழுது சிலருக்கு கடிதம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்டனை எதுவும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த இராணுவ அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு கடிதம் அவருக்கு கொடுப்பாங்க. இவர் என்னுடைய நண்பர் தான், சரியாயிருவாரு, திருந்திருவாரு அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்து அனுப்புறவங்களுக்கு என்ன செய்வாரான்னா, இவர் மன்னித்து அனுப்பிச்சு விட்டுருவாராம். ஏன்னு சொன்னா, நண்பன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக அதுல எவ்வளவு அன்பு அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர்ந்து என்ன செய்வார்னா, ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்வாரு, அனுப்பிச்சு விடுவாராம். அப்படி அனுப்பி விடும் பொழுது ஒரு நேரம் என்ன செஞ்சா, ஒரு தவறு செய்த ராணுவ வீரர் என்ன செஞ்சாருன்னா அனுப்பப்பட்டாரு. அப்படி வரும் பொழுது அவர்கிட்ட கேட்டார், உன்கிட்ட கடிதம் இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு கடிதம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் உங்கள்கிட்ட கடிதம் இல்லை, நீ யார்கிட்டையும் வாங்கிட்டு வரலையான்னா, எந்த அதிகாரிக்கும் என்ன பிடிக்கிறதில்ல, அதனால யாரும் எனக்கு நண்பன் கடிதம் தரல அப்படின்னு சொல்லி வருத்தமா சொன்னார். அப்போ உடனே ஆபிரகாம் சொன்னாரா, இல்லை நான் என்ன செய்யறேன், உனக்கு கடிதம் தரேன், நான் உன்னை என்னுடைய நண்பனா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் இந்த கதை இங்க சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒரு நண்பன் அப்படின்றது என்னன்னா, தவறுகளை கூட என்ன செய்யறது, மன்னித்து எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் கூட என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிற பெரிய ஒரு அழைப்பு என்னன்னு சொன்னா, நீங்க எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட குறைபாடு உள்ளவர்களா இருந்தாலும், அல்லது எப்பேற்பட்ட தோல்வியை சந்திச்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சிநேகிதனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை நண்பன் இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா, யாராவது நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா,
அப்படி நினைப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வதனால் எனக்கு சிநேகிதரா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு அவர் சிநேகிதரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு சொன்ன காரியங்கள் என்ன சொன்னாரு? ஒருவர்கள் அன்பு கூறுங்க. அப்புறம் அவர் நமக்கு கற்பித்த எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, மற்றவங்களுக்கு நாம் என்னெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அதை நம்ம என்ன செய்வோம், மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்படி நம்ம ஷேர் பண்ணும் பொழுது என்ன செய்யும், ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும். அவங்களும் என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய நண்பர்களா இருப்பாங்க. எப்படி நீங்களும் நானும் ஆண்டவரை நம்முடைய நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, அதே போல அநேகருக்கு அதை நம்ம என்ன செய்யணுமா, வழிகாட்டணும். அப்படி வழிகாட்டுற நாளாக இதை எடுத்துக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, ஆண்டவரே, எங்களை சிநேகிக்கிறவரே, நாங்கள் பாவிகளா இருக்கையிலே நீர் எங்களை சிநேகிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் நீர் பாராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை அநேகர் நண்பர்கள் இல்லாதபடிக்கு, உறவினர் இல்லாதபடிக்கு மனபாரத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாதியோடு இருப்பாங்கன்னு சொன்ன கர்த்தாவே, அவர்களோடு கூட நீர் இடைப்பட்டு இந்த வாக்குத்தத்தம் அவர்களை பற்றி கொள்ளும்படி அவள் பற்றி கொண்டு எனக்கு நேசிக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அண்டி ஜீவிக்க கிருபை செய்யுங்க சாமி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அநேகருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணத்தக்கதான ஞானத்தையும் புத்தியும் தாங்க அதற்கான ஒரு மணித்துளி நேரம் சமூகத்தில் அவர்கள் செலவழிக்க நீங்க கிருபை செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய அன்பை நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருந்து உடைய ராஜ்யம் வரும்பொழுது நிலைத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.